74 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க தினத்தந்தி நாளிதழ் பத்திரிகை துறையில் புதிய பாய்ச்சல் ஒன்றை நிகழ்த்தவுள்ளது. தமிழர்கள் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட நாளிதழான தினத்தந்தி குழுமத்திலிருந்து முதல் முறையாக ஆங்கில இதழ் இலவச இணைப்பாக வெளிவரவுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தினத்தந்தி நாளிதழுடன் 4 பக்க வண்ண இணைப்பு இதழ் வெளிவரவுள்ளது. எளிய ஆங்கிலத்தில் எல்லாவித சுவாரஸ்யங்களோடு இப்போது சென்னை பதிப்பில் மட்டும் வெளியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஆங்கில நாளேடுகள் குறித்து மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வேர்ல்ட் நியூஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். தமிழ் நியூஸ் பேப்பரில் வரும் லோக்கல் நியூஸ் தான் இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நியூஸ் தான் தமிழ் நியூஸ் பேப்பரில் இருக்கும். இங்கிலீஷில் எல்லாமே கவர் ஆகும். நிறைய சயின்ஸ் பற்றி அந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தா நிறைய புது வார்த்தைங்க கற்றுக்கலாம். நிறைய எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தேவைப்படுது. அதனால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தா நிறைய புது வார்த்தைங்க கற்றுக்கிட்டா அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான தகவல் கொடுத்தீங்கன்னா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா மாணவர்களுக்கான தனிப்பகுதி, அவங்க என்னென்ன படிக்கலாம், அது மாதிரி அவங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி போகலாங்கிற மாதிரியான தகவல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த ஆங்கில பத்திரிகை பொதுவாக தமிழக சூழலில் பெரும்பான்மையான மக்கள்கள் ஆங்கிலத்து பத்திரிகை படிக்கிறதே இல்லை. படிக்காத காரணம் என்னென்னா அவங்க புழக்கத்தில் இருக்கிற சொல்லாடல்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆங்கில பத்திரிகைகள் பார்க்குறப்ப தேசிய செய்திகள், மற்ற வெளிநாட்டு செய்திகள், வணிகம் சார்ந்த செய்திகள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பாக இருக்கிறப்ப அதை பற்றியான அவங்க புரிதலுக்கு, அதாவது தேடுதல் சொல்லுவாங்க இல்லைங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது சரியா இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நியூ வேர்ட்ஸ், ஷார்ட் அண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தாதான் ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு இங்கிலீஷ் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ரீடர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ எல்லா ஏஜில் உள்ளவங்களும் அது வாசிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேப்பருங்கிறது ரீடர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஏற்ற பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தானா இது இங்கிலீஷ் பேப்பர் மட்டும்தான். இங்கிலீஷில் நம்ம படிக்க நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. தமிழ் நியூஸ் பேப்பரில் டெய்லி நியூஸஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கிலீஷ் பேப்பர்ஸ்லேயும் நியூஸ் அப்டேட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா வேர்ட்ஸ், வொக்காபுலரிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தமிழ் நியூஸ் பேப்பர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே படிப்பாங்க. எங்களுக்கும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த தினத்தந்தியில் இங்கிலீஷ் பேப்பர் வருதுன்றது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் பேப்பரால் நாங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.